ஏய் அழாத. பாப்பா 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 ஐயோ என் பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை. என் பாப்பாக்கு ஏதோ பிரச்சனை. ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இம்சை பண்ணாத. ஐயோ என்ன பண்றது தெரியலையே பாப்பா. அபி 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 என்னமா ஆச்சு? அத்தை என் பாப்பா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. நான் ஏதாவது பண்ணணும். அபி நீ ஒண்ணு பதட்டப்படாதம்மா. பாப்பாக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. இல்ல அத்தை, எனக்கு ஏதோ தப்பா தோணுது. என் பாப்பா பசியில இருக்கு. அதுவும் ஏதோ ஆபத்துல இருக்குன்னு தெரியுது. சொன்னா கேளுமா. உன் குழந்தைக்கு ஒண்ணு ஆகாது. இல்ல அத்தை, என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை. ஐயோ நான் ஏதாவது பண்ணணுமே இப்போ. என் பாப்பாவை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையே. ஐயோ ஐயோ அபி குழந்தைய நினைச்சு நினைச்சு பித்து பிடிச்ச மாதிரி ஆயிட்டாளே. இப்ப இவளை ஏதாவது சொல்லி நம்ம சமாதானப்படுத்தி ஆகணுமே. என்ன பண்ணலாம்? அபி உன் குழந்தைய காப்பாத்த நான் ஒரு வழி சொல்றேன், கேக்குறியா? சொல்லுங்க அத்தை, நான் என்ன பண்ணணும்? நமக்கு பிரச்சனைன்னு வரும்போது நம்மள எல்லாம் காப்பாத்துறது அந்த கடவுள் தான். நீ போய் அந்த கடவுள் கிட்ட உன் குழந்தைக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது, அதுக்கு பசிக்கு பால் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. அந்த சாமி உன் குழந்தைய பாதுகாக்கும். ஏய் உன்னை உயிரோட புதைச்சு கொள்ளலாம்னு நினைச்சேன். கத்தி ஊற குட்டி என்னை காட்டி கொடுத்துரு போல இருக்க. உன்னை கொன்னுட்டு அப்புறமா புதைக்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீ தாய்னா, என் பிள்ளைக்கும் நீ தாய் தானே. உன் புள்ள ஏதோ ஆபத்துல இருக்கு, அது எனக்கு தெரியும். நீதான் தாயை காப்பாத்தணும். ஏய் இந்த துண்டை வச்சு உன் மூச்சை நிறுத்திடுறேன். பாப்பா திரும்ப என் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் நீதான் சாமி பாப்பாக்கு துணையா இருக்கணும். என் பாப்பாவை நீதான் காப்பாத்தணும். என் பாப்பாவை காப்பாத்து. பாம்பு என்ன பாம்பு குழந்தைய ஒண்ணு பண்ணாம அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி என்ன பார்த்து சீருது. அப்ப குழந்தைய தான் காப்பாத்த வந்திருக்கு. இப்ப என்ன பண்றது? என்ன மாமா? என்ன மாப்பிள்ள, ஏன் கோவமா பேசுற? ஒரு அசால்ட்டுக்கு வந்தேன், அது முடியல மாமா. என்ன அசால்ட்டு? ஏன் முடியல? அது ஒண்ணு இல்ல மாமா, ஒரு கை குழந்தைய போட்டு தள்ள வந்தேன். குழந்தைய கொல்றதுக்குள்ள ஒரு பாம்பு குறுக்க வந்து குழந்தைய கொல்ல விடாம தடுக்குது மாமா. சரி நீ போன வையே, நான் குழந்தைய முடிச்சுட்டு கூப்பிடுறேன். டேய் இரு மாப்பிள்ள.
பைத்தியகாரத்தனமா எதுவும் பண்ணாத. நான் சொல்றத கேளு. என்ன மாமா சொல்லு. குழந்தைய கொல்றதுக்கு எவ்வளவு பணம் வாங்கின? 3 லட்சம். மாமா எதுக்கு மாமா நேரம் கட்ட நேரத்துல சிரிச்சுக்கிட்டு இருக்க? டேய், நீ மார்க்கெட்ல கை குழந்தைக்கு வேல்வி எவ்வளோன்னு தெரியுமா? 10 லட்சம். 10? முட்டைக்காக தங்க முட்டை இற வார்த்தை அறுக்க போறியா? நீ அந்த குழந்தைய கொல்லாத, என்கிட்ட கொண்டா, நான் உனக்கு நல்ல விலைக்கு வித்து தரேன். இல்ல மாமா, குழந்தைய அசால்ட் பண்றேன்னு துட்டு வாங்கிட்டேன். இப்ப குழந்தைய கொல்லாம விட்டா தப்பாயிடும் மாமா. தப்பு பண்றவங்க கிட்ட தப்பு பண்றது தப்பே இல்லை மாப்பிள. உன்னை குழந்தைய கொல்ல சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்க என்ன புத்தனா காந்தியா? கோட்ஸே தானே. நீ குழந்தைய கொண்டா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ரொம்ப யோசிக்காத மாப்பிள, வர்ற காசு உன்னை விட்டு போயிடும். பாம்பு வந்து குழந்தைய காப்பாத்தி உனக்கு தான் நல்லது பண்ணிருக்கு, அதை நல்லா புரிஞ்சிக்க. ஆமா மாமா, நீ சொல்றது சரிதான். பாம்பு போயிடுச்சு. நீ குழந்தைய கொல்ல சொன்ன பாட்டிக்கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்க. குழந்தைய கொண்டு வாங்க, நம்ம பணம் பார்த்துடலாம். சரி மாமா. என்ன குழந்தைய கொன்னுட்டியா? முடிச்சிட்டேன் மேடம். குழந்தைய ஆள் நடமாட்டம் இல்லாத நடுக்காட்டுக்குள்ள கொண்டு வந்து கொன்னு குழி தோண்டி புதைச்சிட்டேன். நீங்க கவலையே படாதீங்க. சூப்பர். நான் போன் வைக்கிறேன். சரிங்க மேடம். அம்மா, அபி குழந்தை செத்துருச்சு. ஏ அபி, என்னையா கத்தி வச்சு மிரட்டிட்டு போன? உன் குழந்தை கதை முடிஞ்சது. சீக்கிரமே உன் கதையும் முடிய போகுது. சாக போகும்போது அழுதுட்டு பொழைச்சோன்னு சிரிக்கிறியா? சிரி சிரி. நமக்கு நிறைய துட்டு சம்பாரிச்சு கொடுக்க போற. உன்னை பட்டினி போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் உன்னை கூட்டிட்டு போயிட்டு நல்ல பசி ஆத்துறேன். வா. அந்த கடவுள் ஏன் அபிக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறாருன்னே தெரியல. சஞ்சீவ். என்னம்மா? என் பாப்பா ஏதோ ஆபத்துல இருக்கிற மாதிரியே தோணுது. நான் ஏதாவது பண்ணணும். எனக்கு ஏதோ தப்பா தோணுது. என் பாப்பா பசியில இருக்கு, அதுவும் ஏதோ ஆபத்துல இருக்குன்னு தெரியுது. அபி, சஞ்சீவ், சஞ்சீவ். அபி, அபி, இங்க பாரு, நம்ம குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது. எங்கேயாவது நல்லா தான் இருக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத அபி. சஞ்சீவ், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலான்னு சொன்னல, வா போலாம். அபி, என்ன சஞ்சீவ் யோசிக்கிற? வா போலாம். சரி சரி, வா, கோயிலுக்கு போயிட்டு போலாம். போயிட்டு வந்துடுறோம். பார்த்து போயிட்டு வாங்க. கடவுளே, இவங்க எப்படியாவது குழந்தைய கண்டுபிடிச்சிடணும். இந்தா பணம். ஏய்
ம். சரி அப்போ நான் வரேன். அண்ணே ஒரு நிமிஷம், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்லு. இவ்வளோ பணம் கொடுத்து என்கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கிட்டு போறீங்களே, இந்த குழந்தைய வச்சு என்ன பண்ணுவீங்க? இந்த குழந்தைய ஒரு வயசு பொண்ணு கையில கொடுத்து தெரு தெருவா பிச்சை எடுக்க வைக்க போறேன். பிச்சை எடுக்கவா? ஆ. 10 லட்சம் கொடுத்து குழந்தைய வாங்கியிருக்க, பிச்சை எடுத்து எப்படி போட்டுட்டு எடுக்கிறது? தம்பி, உனக்கு இன்னும் விவரம் பத்தல. இந்த உலகத்துல சிம்பத்திக்கு எப்பவுமே ஒரு வேல்யூ இருக்கு. அழற பச்சை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்து குழந்தைக்கு பால் வாங்க காசு இல்ல, காசு கொடுங்கன்னு கேட்டா எவனாவது கொடுக்காம இருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஒரு பச்சை புள்ளைய வச்சு பிச்சை எடுத்தன்னு வச்சுக்க, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2000 3000 அசால்ட்டா சம்பாதிக்கலாம். என்ன அதிகபட்சம் ஒரு வருஷம், ஒரு வருஷத்துல போட்ட காசை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வரது ஃபுல்லா லாபம் தானே. சரியான மூலக்காரன் தான் நீயே. சரி நான் வரட்டா? மாமா, நீ இல்லைன்னா எனக்கு இவ்வளவு காசு கிடைச்சிருக்காது. இந்தா கொஞ்சம் இரு. இந்தா ஓகேவா? தேங்க்ஸ் மாப்ள, நான் வரேன் மாப்ள. அப்புறமா பார்க்கலாம். என்ன வந்துட்டீங்களா? நீ போய் குழந்தை எத்தனை அப்போ. இதை எடுத்துக்கோ, தூக்கின்னு போ. கம்மனு கிடையா, சும்மா நோய் நோயின்னு கத்திக்கினே கிடக்குது. நீ எதுக்கு நிக்கிற? பா. ஐயா, உனக்கு வேற தனியா சொல்லுமா? பா. இங்க பாருங்க, எல்லாம் வழக்கம் போலதான். குழந்தைங்கள தூக்கின்னு போய் என்ன பண்றீங்கன்னா, கோவில், டிராஃபிக் சிக்னலு, ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி கூட்டம் சேர்ற இடத்துல குழந்தைய வச்சு பிச்செடுங்க. சாயந்தரம் 7 மணி ஆகுறதுக்குள்ள குழந்தைங்க இங்க வந்துடணும். குழந்தைக்கு பேசின ரேட்டை கொடுத்துட்டு உங்க கூலிய வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். சரிங்கய்யா. டேய், புதுசா வந்திருக்கலாம், அந்த குழந்தைய தூக்கிட்டு வாடா. சரிண்ணா. ஏய், நீ என்ன லேட்டு? இல்லங்கய்யா, கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். ஆமா, பெரிய கலெக்டர் வேலை, பிச்சை எடுக்கிற வேலை தானே. இனிமே ஒழுங்கா டைம்க்கு வந்து சேர்ந்துடணும். ஏய், புதுசா வந்த குழந்தைங்க நான் அதுல இருக்கா? அந்த 2ஆவது தொட்டில இருக்குது அது. நான் புதுசா வந்த குழந்தை. இது நியூ பீஸ், ஏ கிரேடு. இந்த புள்ளைய வச்சு பிச்சை எடுக்கிறவ மட்டும் டெய்லி 3000 ரூபாய் கட்டணும். 3000 எப்படி கட்டுறது? 3000 ரூபாய் கேக்குறாரு. 3000 எப்படி கட்டுறது? ஏய், என்ன உங்களுக்குள்ள பேசிக்கிட்டு? இது இப்பதான் பிறந்த புள்ள,
இந்த புள்ள முகத்தை பார்த்தா ஈஸியா மனசு இறங்கி பிச்சை போடுவாங்க. நல்லா சம்பாதிக்கலாம். சொல்லுங்க, யாரு இந்த குழந்தைய வச்சு பிச்சை எடுக்க போறீங்க? அண்ணே என்கிட்ட கொடுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஏய், நீங்களா போங்க. அங்கா, குழந்தை பத்திரம். குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியல. சும்மா இல்ல, லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து வாங்கியிருக்கேன். தெரியுண்ணே. வாங்கினு போ. அப்படி ஜவார், சாயங்காலம் கரெக்ட் டைமுக்கு பணத்தோட வந்துடணும். ஓ, ஏய், இன்னும் எத்தனை பீஸா இருக்கு? இன்னும் ஒண்ணே ஒன்று தானே இருக்கு. ஏன்டா அதை அனுப்பல? அதை கொண்டு போற கஸ்தூரிக்கு உடம்பு சரியில்லைண்ணா, அவ ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கா. டேய், உடம்பு சரியில்லை அது இதுன்னு சப்பா காரணம் சொல்லுவாளுங்க, அதெல்லாம் நம்பாத. மூஞ்சிலே 4 போடு. எந்த பீஸ் இங்க தங்கக்கூடாது. காலையில வெளியே போயிடணும், புரியுதா? சரிண்ணா. தாயே, நீதான் காணாம போன என் குழந்தைய எப்படியாவது சீக்கிரம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நான் பெத்த பிள்ளைக்கு பால் கூட கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன். சாமி சாமி தர்மம் பண்ணுங்க சாமி, உங்களுக்கு புண்ணியமா போகும் சாமி. நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். என் குழந்தைய எனக்கு திருப்பி தர வேண்டியது உன்னோட பொறுப்பு. அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. அம்மா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா. ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா. அம்மா 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 தாயே, அம்மா தர்மம் போடுங்கம்மா. எதுக்கு குழந்தை திடீர்னு அழுகுது? என்ன மாறு கட்டி வலிக்குது? என் குழந்தை பசியில இருக்கா? என்னம்மா குழந்தைய பாத்துட்டு இருக்கீங்க? காசு இருந்தா கொடுங்கம்மா, பால் வாங்கணும். குழந்தைய பார்த்தா பிறந்து 2 நாள் ஆன மாதிரி தான் இருக்கு. பால் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்ற? நீ இந்த குழந்தைக்கு அம்மா தானே? நீ பால் கொடுக்க வேண்டியதானே? அது நான் அம்மா தான், இருந்தாலும் என்னால பால் கொடுக்க முடியாதுமா. ஏன் உன்னால குழந்தைக்கு பால் கொடுக்க முடியாது? ஒண்ணும் இல்லம்மா, எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மஞ்சக்காமலை வந்துச்சு. அதான் டாக்டர் குழந்தைக்கு பால் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நீ தப்பா எடுத்துக்கலனா நான் வேணா உன் குழந்தைக்கு பால் கொடுக்கவா?